அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது ராமலிங்க சுவாமிகள் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய இங்கித மாலையில 87வது பாடலையும் விளக்கமையும் பார்க்க போறோம். இங்கித மாலை என்பது தலைவன் தலைவி உரையாடுவது போலவும் சந்தித்துக் கொள்வது போலவும் பாடல் அமைய பெற்று கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் ஆண்டவர் தலைவரிடம் பெறப்பட்டு தோழியாகிய மனதிற்கு தெளிவு உண்டாகும் செய்யும் பொருட்டு நம் போன்ற சக ஆன்மாக்கள் மேலான உண்மைகளை எல்லாம் அருளின் உண்மைகளையும் அருள் செயல்படுத்தி எதை தன் நோக்கமாக வைத்துக் கொண்டு செயல்படுவது என்பதெல்லாம் நாம் தெளிவு செய்வதற்காக தான் கேள்விகளும் பதில்களும் தலைவன் தலைவி பால் நடப்பது போன்று அது தோழியாகிய மனதிற்கு தெளிவு உண்டாகும் செய்யும் பொருட்டு இயற்றப்பட்டது. மற்றபடி இது ரியல் வேர்ல்டு நடந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. கிளாரிட்டி, தெளிவு அதை கொடுப்பதற்காக தான் இந்த இங்கித மாலை இயற்றப்பட்டது. இங்கித மாலை அருள் கண்ணோடு நோக்கணும். அதற்கு நமக்கு அருளாளரோட தயவு வேணும். அந்த வகையில தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அருளாலே அகமிருந்து அனகமாக விரிந்து மரணமில்லா திரிதேக சித்தியோடு வாழும் பெரும்பேற்றை திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் திருக்காட்சியாலே பெற்றுக்கொண்டவராவார். மெய்காட்சியை பெற்றுக்கொண்டவராவார். திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானை தனது அகத்திலே இருந்து கண்டு அவர் எங்குமா எதுவுமாய் எவருமாய் நிறைந்திருந்து ஐந்தொழில் பெற்றுக்கொண்ட பேரையும் எல்லாம் உணர்ந்து அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அவர்கள். அவர் நம் மீது ஆண்டவரின் ஆணையுமாக அவரின் கருணையுமாக விரிந்ததுதான் இந்த விளக்க பாடலை பார்த்துட்டு விளக்க உரையை பார்ப்போம். தவம் தங்கிய சீர் ஒற்றி நகர் தனை போல் நினைத்து என் மனையடைந்தீர் ஓந்து என் மீதில் தேவர் திருவுளம் திரும்பிற்றோ என்றேன். சிவம் தங்கிட நின் உள்ளம் என் மேல் திரும்பிற்று அதனை தேர்ந்தன்றே இவர்ந்து இங்கு அணைந்தாம் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. தவம் தங்கிய சீர் உற்றிநகர் தனை போல் நினைத்து என் மனையடைந்தீர் ஓந்து என் மீது தேவருள்ளம் திரும்பிற்றோ என்றேன். சிவம் தங்கிட நின் உள்ளம் என்மேல் திரும்பிற்று அதனை தேர்ந்தன்றே இவர்ந்து இங்கு அணைந்தாம் என்கின்றார். இதுதான் செடி என்னடி. தவம் எங்கும் நிறை அருள் ஒளியின் இயக்கமாம். தபசு என்பதெல்லாம் அருள் ஒளிச்சூழலில் மனம் ஒடுங்கி இருத்தலாம். அருள் ஒளிச்சூழலில் மனம் ஒடுங்கி இருத்தல் நம் ஆன்மாவாம் திருவொற்றி எக்காலும் அருளிச்சூழலில் இருத்தலின் தவம் தங்கிய சீர் ஒற்றி என ஓத பெற்றுள்ளது. எல்லாம் வல்ல பரம்பொருளே சச்சிதானந்தமயமாய் தயா என்ப வாழ்வோடு என்றும் அனுபவத்தில் விளங்குவதற்கு பொருட்டு எங்குமாய் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே தகராகாச பெருவெளியில் எங்குமாய் எதுவுமா இருக்கின்ற பொருள்தான் எகரவ ஆன்மாவாகவும் விளங்கி வந்து அங்கிருந்து ஐந்தொழில் காரியப்பட்டால ஆன்மாவின் அகமும் புறமும் சக்தி செயல்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு சச்சிதானந்த மயத்திற்கு ஒவ்வொரு ஆன்மாவும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்மாவா இருக்கிறதும் அவரு தான். அப்போ அருள் ஒளிச்சூழல்ல மனசு ஒடுங்கி இருக்கிறது தான் தவம். அந்த அருள் ஒளிச்சூழல்ல எல்லா காலத்திலும் இருக்கிறது தான் ஆன்மாவை தான் திருவொற்றியூர்னு சொல்றாங்க. அதனால தான் தவம் தங்கிய சீர் ஒற்றி நகர் அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்கிரைப் பண்றாங்க. அருள் ஒளிச்சூழலே தான் எப்பவுமே இருக்கிற இந்த ஆன்மா, இந்த ஒற்றியில இருக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆன்மாவின் மிக நுண்மை வண்ணமும் இதன் நிலையான ஜோதிச்சோலின் உண்மையும் உணர்ந்தே கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி தவம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படும். ஸோ ஒவ்வொரு ஆன்மாவுமே அந்த ஜோதிச்சூழலே இயல்பா இருக்கிறது தான், எக்காலம் இருக்கிறது தான் இந்த கற்பங்கள் பல கோடி செல்ல தீய நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி அப்படிங்கிறதுக்கான விஷயம். இது மகாதேவ மாலையில இந்த ஒரு வரிகள், இந்த பாடல்ல இருக்கிற வரிகள் எங்க சுட்டப்பட்டிருக்கு.
நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஆன்மா என்பது அருளொளிச் சுடரிலே தான் இருக்கிறது. ஆன்மா என்பது கடவுள் ஆன்மா. ஆன்மாவும் கடவுளும் பிரிவற்றுதான் இருக்கிறது. ஒன்றாகிய ஆண்டவரேதான் தன் முழு இயல்போடு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டு சச்சிதானந்தமயமாய் தயா வாழ்வை என்றும் ஏற்று தயானந்தமயமாய் விளங்குவதன் பொருட்டு தான் அவரே இந்த ஆன்மாவாய் இருந்து செயல்பாடுகளெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நமக்கு இது உபாய ஞானமா தான் இருக்கு. உண்மை ஞானமாகவும் அனுபவ ஞானமாகவும் நமக்கு இல்லாததுனால இது ஒரு தகவலா மட்டும்தான் நமக்கு இருக்கு. சத்திய ஞானிகள் கடவுள் தயவாலே இந்த சத்தியத்தை கண்டு நமக்கு சொல்றாங்க. தொடர்ந்து பார்ப்போம். இந்நிலையுண்மை ஆன்மாக்கள் எல்லாம் பொதுவே. இப்படியான ஆன்மாக்களில் பரிபாகம் அடைந்த ஒன்றே இங்கு குறிக்கப்பட்டுள்ள ஒரு ஆன்ம தலைவி. தவம் தங்கிய சீருற்றி நகர் எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதானா? அப்ப தலைவிங்கிறது எதுனா மிகவும் பக்குவப்பட்ட ஆன்மா. ஏன்னா இங்க கடவுள்கிட்ட பேசுறது ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்ம தலைவியை தான் இங்க தலைவியா சொல்றோம். நம்ம எல்லா ஆன்மாவும் கிடையாது. ஆன்மாங்கிறது கடவுள் தங்கி இருக்குது. அதுல எந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வந்திருக்கோ அந்த பக்குவப்பட்ட ஆன்மா தான் இங்க தலைவியாக கேள்விகள் முன்வைக்கிறாங்க. தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், தியாகராஜ பெருமான், ஒற்றி வாழ் தியாகராஜ பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பக்குவ ஆன்மாவுக்கு காட்சி வழங்கவே இப்படி தோன்றி அருளியது அவரது இயல்பே ஆகும். தேவரீருடைய திருவுள்ளம் உவந்து என் மீது திரும்பிற்றோ என பணியோடு கேட்டு நிற்கின்றாள் தலைவி. இங்க பாருங்க, பக்குவ ஆன்மாவுக்கு காட்சி வழங்குறது அவ்வாறு வர்றது அவருக்கு இயல்பு. ஸோ பக்குவப்பட்ட நாமும் நம்முடைய ஆன்ம தரிசனத்தை நாம் ஆன்மாவா இருக்கின்றோம், அதுவே அவருடைய உண்மையை நமது உண்மையுமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது இக்காட்சிகள் நமக்கு கிடைக்க பெறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த உபாய ஞானம் உண்மை ஞானம் ஆகுவது எப்போதுன்னா, நம்ம கண்ம மாயா மலங்கள் அற்று ஆணவ மலமாய் நாம் கடவுளோடு பிரிவரை இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அந்த ஆணவ மலத்தையும் அவருடைய அருளாலே நிவர்த்தி ஆகும் போதுதான் மும்மலமும் மற்றவர்களாகவும் அந்த இரு மலமற்று ஆன்ம வண்ணமாய் நிற்பது விஞ்ஞான கலர் ஆன்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள அந்த பக்குவ ஆன்மாவுக்கு தான் இந்த காட்சி, இந்த அனுபவம் எல்லாம் இருக்கிறது இங்க சொல்றாங்க. தேவரீருடைய திருவுள்ளம் உவந்து என் மீது திரும்பிற்றோ என பணிவோடு கேட்டு நிற்கின்றாள் தலைவி. என்னப்பா ஒரு வழியான பார்க்க வந்துட்டாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உயிர்கள் மீது ஆண்டவருக்கு எப்போதும் அருள் மிக உண்டு என்பது உண்மைதான். ஆனால் அக்கருணாகரர் திருவுளம் விரும்பி எப்போது ஒரு ஆன்மாக்கு காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார் என்றால் அவர் விரும்பும் போது மட்டும் அல்லவாம். அவர் விரும்பினா மட்டும் வரமாட்டாராம். பின்ன எப்பதான் வருவாரு? ஏனென்றால் அவர் சதா காலமும் அருள் நிரம்பியவராய் எவ்வுயிர்க்கும் கருணை பாலிக்க தயாராய்த்தான் இருக்கின்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம்தானே உவந்து உயிக்கின்றார். எப்போதுமே அருள் மிக உண்டு, அன்பு மிக உண்டு, விருப்பமும் உண்டு. ஆனால் குறிப்பிட்ட சமயம்தான் அவர் வருவார். அருளாளருக்கு விருப்பு என்பது எக்காலும் இல்லை. ஆனால் அவர் ஏன் குறிப்பிட்ட காலத்துல எழுந்தருளணும்? ஏன்னா ஜீவான்மாவனுடைய பக்குவத்தை எதிர்பார்த்திருந்துதான். பக்குவம் உண்டானா அக்கணமே அவர்களுக்கு காட்சி கொடுத்து வழங்குவதற்கு எழுந்தருளுவார் என்பதுதான் இங்க குறிப்பு. சிவம் தங்கிட நின் உள்ளம் என் மேல் திரும்பிற்று, அதனை தேர்ந்தன்றே இவர்ந்து இங்கு அணைந்தாம் என்று கூறினார் தலைவர் பெருமான். சோ தலைவராகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிவம் தங்குறதுக்கு ஏற்பார் போல நீ உன் உள்ளத்துல என் மேல திருப்பிட்ட. இந்த உலக பார்வையை விட்டுட்டு இகலோக பார்வை விட்டுட்டு பரலோக பார்வையான பேரின்ப பெருவாழ்வை லட்சியமா வைத்து எல்லா உயிர்களுக்கும் தயவு செய்யும் அந்த ஜீவகாரணிய தொண்டையும் தயவையும் ஜீவ தயவையும் பெருக்கிக்கிட்ட அந்த உன்னத நோக்கத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய உள்ளமெல்லாம் என் மீது திரும்பிட்டுருது. என்னுடைய தன்மையாக சர்வ ஜீவ தயாபர தன்மையை நோக்கி நீ உன்னுடைய ஜீவ தயவை பெருக்கிக் கொண்டே வந்துகிட்டு இருக்க. அதை நான் தேர்ந்து பார்த்துட்டேன். அதனாலதான் உன்னை இப்போ இந்த கணத்துல பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஆன்ம தலைவி அன்பும் அறிவும் நிரம்பியவளாய் இறையின்பம் ஒன்றையே விரும்பினவளாய் இருந்தாள். சோ அன்பும் அறிவும் நிரம்பி இறையின்பம் ஒன்றையே விரும்பினவளாய் இருந்தாள். அதுதான் பக்குவப்பட்ட ஆன்மாவோட ஒரு இண்டிகேஷன், ஒரு
அவள் விழைந்த மெய்யான அன்பு அறிவு இன்பமே சத்து சித்து ஆனந்தம் என்றும் அதுவே ஒன்றான சச்சிதானந்தம் என்றும் மேலும் அதுவே சிவம் என கொண்டதுமாம். சிவம் என்பது சச்சிதானந்த இன்பத்தை குறிக்கிறது தான். அந்த சச்சிதானத்தை அடைய வேண்டும் என்று அகநாட்டம் உண்டானதே அவளது பக்குவத்தை உணர்த்துகிறது. சச்சிதானத்தை அடையணும்ன்ற உண்மையான விருப்பம் கொண்டு வேறு எந்தவித ஆசையும் இயல்பிலே அற்று இருந்த பக்குவத்தை இருக்கின்றதான் அவளது பக்குவத்தை உணர்த்துதான் இங்க சொல்றாங்க. புறப்புலன் வாழ்வில் சிக்கியிருந்த தன் உள்ளத்தை விடுவித்து அக அருள் வாழ்வின் பக்கம் திருப்பி விட்டால். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய மனசுல இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, இது கிடைக்கல இது கிடைச்சிச்சு, இது வரல இது வந்துருச்சுன்னு சொல்லி நியதிப்படி நமக்கு கிடைத்த இன்ப துன்பத்தை வந்துட்டு அவ்வாறு அப்படியே ஆண்டவர் நமக்கு நம்மை பக்குவம் அறிவிக்கிறது தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றத புரிஞ்சுக்க முடியலனாலும், ஆண்டவா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உண்மையான ஒரு பக்குவத்தையாவது கொடுன்னு நம்ம கேட்காம இந்த இந்த பொறிப்புலன் வழியில நம்ம கிடைக்கிற இன்ப துன்பங்கள்ல வச்சு அதுலயே நம்ம எவாலுவேட் பண்ணி இப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய கண் பார்வையும் சரி, நம்மளுடைய புலன்களையும் சரி, மன அறிவையும் சரி எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த இகலோகத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் பயன்படுத்திட்டு வந்தோம். பரலோக இன்பம்னா என்னன்னு நம்ம சத்விசாரம் செஞ்சதும் இல்லை, பெரும் ஞானிகள் கிட்ட நம்ம கேட்டதும் இல்லை. அதனால வந்துட்டு நம்ம நஷ்டம் அடைஞ்சிடறோம். நமக்குள்ள இருக்கிற அறியாமை என்பது தேயவே மாட்டேங்குது. அப்படி இல்லாம நம்மளுடைய புறப்பொருள் வாழ்வில் இருக்கிற அந்த உள்ளத்தை திருப்பி அருள் பக்கமா திருப்பி விட்டுறணும். நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய எல்லாத்தையுமே வந்துட்டு அருள் பக்கமா திருப்பிக்கணும். நம்மளுடைய எண்ணம் சொல் செயலாம் அருள் பக்கமா எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யணும். அப்படி திருப்பி விட்டுறணும். இப்படிதான் நான் இருக்கேன், ஆனா அந்த டைரக்ஷன், அந்த கார் வேகமா போயிட்டே இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே அருளின் பக்கம், அருளாளர்கள் பக்கம், வள்ளலார் பக்கம், ஜீவகாரணத்தின் பக்கம், சத்விசாரத்தின் பக்கம், பரோபகாரத்தின் பக்கம் நம்ம திருப்பி விட்டு அகமுகமாக இருந்து நோக்குகின்ற அந்த பார்வையை வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரிதான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கணும் மெய்யாகவே நம்ம உணர்ந்து சொல்றக்கூடிய உண்மையான அந்த மேல்நிலையிலிருந்து சொல்லக்கூடிய அந்த மனசு வந்து கீழான புல்ஸ் வந்து எல்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு மேல இருந்து மேல்நிலையாகிய தயவிலே இருந்து வாழ கத்துக்கிறதா இருந்தாலும் சரிதான். இப்படி இது எல்லாமே நம்ம செய்யணும். அப்படி தலைவி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க ராமலிங்க சுவாமிகள். அவர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி இது இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறதானே தவிர இது இந்த மாதிரி அவர் ரியல் லைஃப்ல நடந்துச்சுன்றதை எடுத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு தெளிவா இருக்கு, அதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ல நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இந்த ஒரு பிளேன்ல இருந்தே யோசிச்சு கவலைப்படுறதோ கோவப்படுறதோ இல்லாம ஹையர் லெவல் பிளேன்ல இருந்து யோசிச்சு எல்லாமே ஆண்டவருடைய திருச்செயலா நடந்துகிட்டு இருக்குன்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு மனதுல சாந்தமயத்தையும் அன்பையும் வச்சுக்கிட்டு அந்த சாந்தத்தோடையும் அன்போடையும் தான் நம்ம பிறர்கிட்ட வந்துட்டு தயவோடு இன்றும் இருக்க முடியும். இல்லைன்னா விருப்பு வெறுப்போடு இருக்கும்போது தயவு செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மையான தயவாவே மலராம போயிடும். எல்லா உயிர்களுமே எல்லா ஆன்மாவுமே அவர் ஒருவர் தான் இருக்கிறாருன்ற அந்த ஒருமை எண்ணத்தை வந்துட்டு அந்த ஒரு தாட்டை வந்துட்டு நம்ம பிரின்சிபல்ஸா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இந்த சச்சிதானந்த நோக்கத்தோட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பக்குவம் நிமித்தம் பொருட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அதை ஏத்துக்கிட்டு எல்லாமே ஆண்டவர் தான் சொல்லிட்டு நம்ம மொத்தமா அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்மளுடைய பார்வையும் சரி, நம்மளுடைய செயலும் சரி, சிந்தனையும் சரி, உணர்வையும் சரி எல்லாத்தையுமே வந்து மேல்நிலையில இருந்து தயவு அன்பு வழியில செயல்படும் போதுதான் நமக்கு வந்துட்டு இந்த 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 பக்குவத்துக்கு நம்ம வர முடியும்ன்றதை இந்த ஊர்லேயும் நம்ம பார்க்கலாம். அன்றே அத்தருணமே தான் ஆண்டவர் இவர்ந்து, அதாவது விரும்பி அங்கு வந்து அணைந்தார் என்றால் தோன்றி அருளினார் என்பதாம். ஸோ அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம உண்மையாலுமே நமக்குள்ள இருக்கிற பழையதான பதிவுகள் எல்லாம் வெளியே போய் ஆழம் போக 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 இதனால பேக்வேர்ட்ஸ் போற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, வெவ்வேறு விஷயங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்மளுடைய மனசு வந்து உண்மையாலுமே பரம்பொருளுடைய சேர்க்கையை விரும்பியும் தனிப்பெரும் கருணைனா என்னன்றதை நோக்கியான நம்மளோட ஜீவ தெய்வம் மேம்பட்டு இருக்கும். அதற்கு ஆண்டவர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கு நம்மளோட பார்வையை அகநோக்கி திருப்பிடணும், அருள் பக்கமா திருப்பிடணும். சிவ முதலாம் தெய்வ காட்சியை பெற விரும்புகின்றவர் கூட ஒருமையோடு
அகமுகமாய் திரும்பி தீவிரமாக வேண்டினால் காட்சியை பெறுதல் கூடும். ஆனால் அத்தெய்வம் சச்சிதானந்த ஒன்றாய் இல்லாது வேறு வேறான தத்துவ சொரூப ரூப சுபாவம் கொண்டதாய் இருந்து வெளிப்பட்டு அருளினும் அதனால் பெறத்தக்க பயன் மெய்யான இன்ப வாழ்வு ஆகாது. ஏகதேச புல இன்பத்தை ஈந்திருந்து அழிவுறும். ஆகையால் மேலான அன்பும் அறிவும் கொண்டு இன்பத்தொண்டு செய்து வாழ்ந்தாலே நிலையான இன்ப வாழ்வு தோன்றி நிலவும். குறிப்பிட்ட தெய்வ உபாசகர்கள் உள்ளத்தில் மெய்யான சச்சிதானந்த நாட்டம் கொள்ளாது, உள்ளத்தில் மெய்யான சச்சிதானந்த நாட்டம் இல்லாம புறத்தை ஆகம வழியில் குறிக்கப்பட்ட பலவாகிய தந்திர மந்திர முறைகளை பின்பற்ற வேண்டினால் எப்படி உண்மை ஒளி உண்டாகும்? ஏதோ அவர்களின் உபாசனா தெய்வங்களின் தோன்றி ஓரளவு சித்தியும் வழங்கும். அது கொண்டு நிறைவு பெற்று விட முடியாது எவரும். அந்த உபாசனையின் பயன் சிறிது காலமே ஓர் அளவு இருந்து மறைந்து அவ்வுபாசகனும் மறைந்து வருவான். அவ்வாறெல்லாம் இல்லாத ஆன்ம தலைவி சிவமாம் சச்சிதானந்த லட்சியம் கொண்டவளாய் இருத்தலின் அவள் பெறுகின்ற காட்சியும் அனுபவம் உயர்ந்த திரிதேக சித்தி வாழ்வை நல்குவதாய் உள்ளதாம். அந்த சச்சிதானந்த வாழ்வே இப்போது சுத்த சுகானந்த வாழ்வாய் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் கொண்டு திகழ்வதாம். ஸோ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு தீவிரமான ஒரு தந்திர மந்திர வழியாகவோ இல்லை ஒரு ஒரு ஆழ்ந்த தியானத்தின் மூலமாகவோ இல்லை பல்வேறு தவயோக சாதனைகள் மூலமாகவோ பல்வேறு விதமான காட்சிகளை நாம் பெற்றுக்கொண்டு சில சக்திகளை பெற்றுக்கொண்டு சில வாழ்க்கை முறைகளை பெற்றாலும் அதனுடைய பலன்கள் எல்லாம் சிறிது காலம் இருந்துதான் சின்ன பயனை கொடுத்து ஒழிந்து போகுமே ஒழிய சச்சிதானந்தமயமா என்றென்றும் நிலவக்கூடிய சிவமான அருட்பெருஞ்சோதியினுடைய அந்த அந்த மெய்யான இன்ப வாழ்வு அவருடைய வாழ்வு நமக்கு வராது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ரூட்ல வச்சு நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறது இல்லாம அன்பும் அறிவும் கொண்டு நம்ம வந்துட்டு என்றென்றும் இன்பத்தொண்டு புரிந்து கொண்டு வாழ வாழ நமக்குள்ள இருக்கிற சின்ன 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 தயவு பணியை விரிந்து சர்வஜீவ தயாபர தன்மையாகிய கடவுளோட தன்மைக்கு நம்ம எந்த காலத்திலயும் போக முடியாது. ஆனா இந்த சின்ன சின்ன தயவு வளர வளர வளரதான் அவருடைய தயவு வந்து நமக்குள்ள தங்கறதுக்கும் நம்ம அவர் எடுத்துக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு பாலிஷிங் வேலை. ஸோ அதனால வந்துட்டு அன்பும் அறிவும் கொண்டு நம்ம வந்துட்டு இன்பத்தொண்டு செய்யணும். அன்பும் அறிவும் என்பது சக்திசாரம் பரோபகாரம் கொண்டு நம்ம செயல்படணும். தயாநிதி சுவாமி சரவணந்தருடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆழ்ந்து நோக்கினாலே நமக்கு அன்பும் அறிவும் விளையும், மனம் தானாகவே சாந்தம் வரும். ஸோ இதை கொண்டுதான் நம்ம வந்துட்டு இந்த அன்பும் அறிவும் கூட சக்திசாரம் பரோபகாரமும் கொண்டு சச்சிதானந்த லட்சியத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த லட்சியத்தை பெறுவதே வந்துட்டு நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஸோ அந்த லட்சியத்தை பெற்றதுக்கு அப்புறமா அங்கிருந்து இன்னும் செயல் இன்னும் ஓங்கணும். ஸோ நம்மளுடைய நிலை வந்துட்டு இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், எந்த ஒரு ஆசாபாசங்களோட இருக்கும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் சச்சிதானந்த நோக்கத்தை பெறதுதான் ஒரு ஆன்மா செய்ய வேண்டிய வேலை. அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா அடுத்து ட்ரெயின் ஏறின மாதிரி தான் கரெக்டான டைம்ல டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துரும். அந்த சச்சிதானந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில பெறுவது எப்படி, அந்த பக்குவத்தை பெறுவது எப்படின்றது தான் அகமுகமாக திரும்பணுங்கிற பாயிண்ட்ஸும் சரி. இந்த பாடல் வந்து ரொம்ப நல்ல பாடலா இருந்துச்சு. எப்போ ஆண்டர் நம்மளை நோக்கி வருவார்னா நாம் அகமுக பார்வை கொள்ளணும், விருப்பு இருக்கக்கூடாது. அவருக்கு எப்பவுமே நம்ம மேல லவ் இருந்தாலும் நம்மளோட பக்குவத்தை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆன்மா என்பது எப்போதும் அருளொளி சூழல்ல தான் இருக்கு. அந்த நிலையில நாம இருப்பதை உண்மையா உணரணும். தாய் தந்தை சத்துப்பொருள் சேரும்போது அங்க ஜோதி சூழலிருந்து உயிர் சக்தி காரியப்பாட்டினால பஞ்சபூதாணுக்கள் சூழ இந்த தேகத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஆனா உண்மையில ஆரம்ப புள்ளி எதுன்னா அந்த ஆத்ம ஜோதி தான். அந்த அருளொளி சூழல் அந்த ஆத்ம ஜோதி வண்ணமா நாம் இருந்து அங்கிருந்து நாம் தயவு செயல் புரிவதற்கு அவரோட தயவு வேணும். அதுக்கு நாம் ஜீவ தயவை பெருகிக் கொள்ளணும். சர்வ ஜீவ தயாபர இருக்கின்ற அவர் தான் சர்வ சுதந்திரர். ஸோ அந்த வாழ்வு பெற நாம் வந்துட்டு நமக்கு அருளாலே அருள் நீதிப்படி கிடைத்த இடம் பொருள் ஏவல் சூழல் விதி கர்மவினை எதுவா இருந்தாலும் அது ஒரு தண்டனையாவோ இல்லை வேறதோரமா பார்க்காம எல்லாமே நான் ஜீவதேவை பெருக்கிக்கிறதுக்காகவும் சத்விசாரம் செய்யறதுக்காகவும் ஆண்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே வரும்போது அது எல்லாமே கிடைக்கும். நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவம் தன்கிறன் நின் உள்ளம் என் மேல் திரும்பிற்று, சச்சிதானத்தை அடைய வேண்டும் என்ற அகநாட்டம்,
புறப்புலன் வாழ்வில் சிக்கியிருந்ததை அருள் வாழும் பக்கம் திருப்புறோம். காட்சிகள் பெறுவது நோக்கம் அல்ல, அன்பும் அறிவும் கொண்டு மேலான தொண்டு செய்யணும்ன்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்குவோம். மேலான சுதந்திர இன்ப வாழ்வு அவரால் தான் கூடும் என்பதை உண்மையாக உணர்ந்து அவருக்கே நம்மை முழுவதாய் அடைக்கலமாக்கி கொண்டு நம்முடைய தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட விட்டுட்டு அவருடைய சர்வ சுதந்திர பெறுவதை நோக்கமாக வச்சுக்கிட்டு அந்த நோக்கம் நமக்குள்ள எல்லாருக்கும் வரணும்னு வேண்டிக்கிட்டு இத்தோடு இந்த விளக்கத்தை முடிச்சுக்கிறேன். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் தயா இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.